ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம் யெகோவா ஈரே தேவன் ஆண்டவரே, எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களை பராமரித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றிகள், துதிகள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை இல்லாத நாட்கள் உண்டு ஆண்டவரே, நாங்கள் உண்மை விட்டு விலகி இருக்கிற ஆண்டவரே நாட்கள் உண்டு ஆண்டவரே, ஜெபம் குறைந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சேர முடியாத ஹல்லேலூயா. உங்கள் கிருபையானால் ஆண்டவர் எங்களை விட்டு விலகவே இல்லை ஆண்டவரே, உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகவே இல்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உன்னதமானவருடைய நிழல் எங்களை விட்டு விலகவில்லை, உங்களுடைய வலது கரத்தினுடைய நிழல் எங்களை விட்டு விலகவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எவ்வளவும் ஆண்டவரே, எல்லளவும் ஆண்டவரே நாங்கள் பாத்திரவான்களா இல்லாத பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி. எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீர், எங்களை பாத்திரவான்களாய் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே பிள்ளைகளே ஆண்டு சொல்லி ஆண்டவரே தகப்பனே, மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவரை தகப்பனே, இன்றும் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை தகப்பனுடைய அன்பு ஆண்டவர் எங்களை விட்டு ஆண்டவரை மாறவில்லை. அதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றிகளை நாங்கள் படைக்கிறோம் தகப்பனே. அருமையான ஆண்டவரை தகப்பனே, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரை நாங்கள் வந்து அப்பா ஸ்தோத்திரம், பல சூழ்நிலைகள் மத்தியிலும் கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நாங்கள் ஆண்டவரை கடந்து வந்து தகப்பனே உங்கள் பாதத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை நாங்கள் முத்தமிடும்படி, உங்கள் பாதத்தில் நாங்கள் கொஞ்சம் நேரம் அமரும்படி தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் என்ன சொல்கிறீர் என்று சொல்லி நாங்கள் கவனித்து கேட்கும்படி தகப்பனே. ஹல்லேலூயா. பிரசன்னத்தினாலே நாங்கள் மூடப்படும்படி. ஹல்லேலூயா. இந்த மகிமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் பாதத்திலே நாங்கள் செலவிடுகிற ஒரு நொடி பொழுதாகிலும் ஹல்லேலூயா அது வீணாய் போனதில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் சரீரங்களை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு உகந்த பலியாய் தகப்பனே, பரிசுத்த பலியாய் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களை மாற்றுவீராக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த அக்கினி எங்கள் மேல் இறங்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. எமக்கு பிரியமில்லாதவைகள் சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. எங்கள் பலிபீடங்கள் ஆண்டவரே செப்பனிடப்படட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை கிட்டி சேர்கிற ஸ்லாக்கியத்தை எங்களை கொடுத்தீர ஆண்டவரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரே, சுத்த இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை கிட்டி சேர்கிற கிருபை ஸ்லாக்கியம் பாக்கியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. எங்களை மூடி மறைத்து எங்களை ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற வர தடைப்பட்டுகள் எல்லாரையும் துரிதமாக அழைத்து வரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரையில் தகப்பனே உங்கள் பிரசன்னம், உங்களுடைய ஆளுகை, தூய் ஆவியானுடைய வழி நடத்துதல் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களோடு இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எந்த ஒரு தடைகளும் ஆராதனைக்கு வராதபடிக்கு ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மீடியாவில், சவுண்ட் சிஸ்டத்தில், இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில், மற்ற எந்த காரியத்திலும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், மைக் சிஸ்டம் எதிலுமே ஆண்டவர் எந்த ஒரு குறையும் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி கிருபையாய் பாதுகாத்துங்களேன். இது உம்முடைய நேரம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற நேரம் ஆண்டவரே, உமக்கு துதி கனம் மகிமைகளை செலுத்துகிற உம்முடைய நேரமா இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனை வேலைக்காக நன்றி. நாங்கள் பாடுகிற பாடல் ஒவ்வொன்றிலும் உம்முடைய துதி, உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய குணமாக்கும் ஆண்டவரே தகப்பனே வல்லமை விளங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களுக்காக வைத்திருக்கிற பிரலோக மன்னாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹாலே. நீருடைய சிங்காசனத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்கட்டும் ஆண்டவரே. ஹாலே. உம்முடைய ஆண்டவரே வார்த்தை எங்கள் இருதயத்தை ஆண்டவரே தகப்பனே ஹல்லேலூயா புதிதாகட்டும் ஆண்டவரே, மறுரூபமாக்கட்டும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள சாட்சிகளை நீங்கள் எழுப்புகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. காணிக்கை ஆராதனைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாமம் முழுவதுமாய் மகிமைப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. துதி கனம் மகிமை எல்லாம் மக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவருக்கு துதி கனம் மகிமை செலுத்துகிற நேரம். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவருக்கு துதி கனம் மகிமை ஏறெடுப்பதற்கு என்னுடைய
இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாய் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவருக்கு துதி செலுத்தும்படியாய்? ஹல்லேலூயா. வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா தாவீது ஆயத்தமாய் கர்த்தரை துதிப்பதற்காக வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் இந்த பாடலை நாம் பாடும்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய துதி கனம் மகிமை எல்லாம் நம்முடைய இயேசு ராஜாவுக்கே என்று சொல்லி உணர்ந்தவர்களாய், ஒவ்வொரு வரியும் உணர்ந்தவர்களாய் நாம் வந்து ஆண்டவருக்கு நாம் துதிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. மகிமை எல்லாம் கரங்களை தட்டி பாடும். கன மகிமை எல்லாம் ராஜாவுக்கே. துதியுங்கள் தூத சேனையை துதியுங்கள், தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீராழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீராழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், அக்கினி கல்மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. பெரியோர் முதியோரை துதியுங்கள், வாலிபரை கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற நேரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்முடைய மகிமையை, துதிகளை, கனத்தை செலுத்துகிற இந்த நேரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை ஹல்லேலூயா புது எண்ணெயினாலே அனுதினமும் நிரப்புகிறவர், புது பலத்தினாலே நம்மை முடிசூட்டுகிறவர், கிருபையினாலே நாளுக்கு நாள் புதிய கிருபைகளினாலே நம்மை முடிசூட்டுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாதம் பணிந்தேன் என்னாலும் உமக்கே துதி என்று சொல்லி நாம் இந்த பாடலை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை பணிந்து ஆமென். ஹல்லேலூயா. அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு
இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாம் பாடினது போல ஹalleluya, அவருடைய படைப்புகள் எல்லாம் அவரை துதிக்கின்றன. ஹalleluya. எல்லா படைப்புகளிலே எல்லாவற்றுக்கும் மேலாக ஹalleluya, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நாம் படைக்கப்பட்டபடியாலே, உருவாக்கப்பட்டபடியாலே ஹalleluya, இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் அவரை ஆராதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், அவர் நாமத்தை உயர்த்தும்படியாய் ஹalleluya, 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 அவர் செய்த நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை நாம் ஹalleluya அறிக்கை செய்யும்படியாய், ஹalleluya, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் இந்த காலை வேளையிலே ஹalleluya, ஹalleluya சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. 113ஆம் சங்கீதம் இப்படியாய் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். ஆமென், ஹalleluya. இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. இந்த காலை வேளையில யாரெல்லாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடு ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறவர்கள் ஹalleluya, நாமத்தை உயர்த்தும்படியாய், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஹalleluya, ஹalleluya, நாம் இந்த பூமியிலே நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென், ஆமென். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய புத்தி அல்ல, நம்முடைய அறிவு அல்ல. ஹalleluya, ஹalleluya. இம்மட்டுமாய் நம் கால்கள் இடராதபடி, நம் கண்கள் கலங்காதபடி பாதுகாத்து வருகிறாரே. ஹalleluya. அந்த தேவனை நாம் ஆராதிக்கலாமா? கர்த்தரை நாம் துதிக்கலாமா? மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். ஹalleluya. ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னாரே. ஹalleluya. எத்தனை முறை நாம் அவரை கூப்பிட்டு இருக்கிறோம். ஹalleluya. ஆபத்து நாளில் எத்தனை முறை அவரை அழைத்து இருக்கிறோம். அத்தனை முறையும் நம்மை விடுவித்தாரே. எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ஹalleluya நம்மை விடுவித்தாரே. இம்மட்டுமாய் நம்மை போஷித்து வருகிறாரே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. ஹalleluya, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, மனிதர்கள் முன்பாக வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, அப்பா, எங்கள் வேலை ஸ்தலங்களில் ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி, எங்கள் ஆண்டவரே அப்பா சொந்த பந்தங்கள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி எங்கள் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறீரே கர்த்தாவே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களிடத்துல ஒரு நன்மையும் இல்லாத போதும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக இறங்கி வந்தீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே. ஹalleluya, எங்களை மகிமைப்படுத்தினீரே கர்த்தாவே. ஹalleluya. இந்த காலை வேளை நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமுடையவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya.
ஹalleluya 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 ஹalleluya. இந்த காலை வேளையில அவர் ஆராதிக்கலாமா, துதிக்கலாமா, மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya ஹalleluya. அக்கம் பக்கம் பார்க்காதபடி ஹalleluya கண்களை மூடி ஹalleluya அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் நமக்கு எவ்வளவு நல்லவராகவே இருந்திருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. நாம் அதற்கு தகுதி இல்லாம ஒரு வேளை இருந்திருக்கலாம், ஆனாலும் ஹalleluya நம்மை விட்டு விலகல, நம்மை கைவிடல, நம்மை வெட்கப்படுத்தல. ஹalleluya நம்மை கீழே விழும்படியாய் ஹalleluya ஒருபோதும் விட்டு விலகாதவர், நம்மை ஹalleluya கைவிடாத அந்த தேவனை இந்த காலை வேளையில ஹalleluya நாம் உற்சாகமாய் ஆராதிக்கலாமா, துதிக்கலாமா, மகிமைப்படுத்தலாமா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உங்க விலகாத கிருபை, உங்களுடைய குறையாத கிருபை ஆண்டவரே. ஹalleluya. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அவர் ஆராதிப்பதற்கு துதிப்பதற்கு அநேக காரணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஹalleluya. ஆனாலும் இந்த வேளையில ஹalleluya ஆராதிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடும்படியாய் ஹalleluya உற்சாகமாய் கர்த்தருக்கென்று ஹalleluya நாம் ஆராதனையை எடுக்கும்படியாய் ஹalleluya உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்தும்படியாய் ஹalleluya. நன்றி. இந்த காலை வேளையில ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வார், நம்மை ஆளுகை செய்வாராக. உலகத்திலே இருக்கிற எல்லா நெருக்கங்களின் நிமித்தம் ஒருவேளை நம்மளால் ஆராதிக்க முடியாம இருக்கலாம், பிரச்சனைகள் நிமித்தமாக அவரை ஹalleluya நாமத்தை உயர்த்த முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. நீடிய சாந்தமுடையவராகவே இருக்கிறார். அவர் இரக்கம் நிறைந்தவர், மனதுருக்கமுடையவர். ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென் ஆமென். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறாரு. மனிதர்கள் ஒருவேளை கைவிடலாம், கர்த்தர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகல, கைவிடல, கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறாரு. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை விட்டு விலகாது இருக்கிறாரு. மோசேயோடு இருந்து நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவில் சொன்னவர். ஹalleluya. இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை ஹalleluya நம்மை விட்டு விலகாது இருக்கிற தேவனை. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களோடு கூட இருந்து செய்கிற பெரிய அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக அப்பா, காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ நன்மைகளால் எங்களை நிரப்பி இருக்கீங்களா ஆண்டவரே. ஹalleluya 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 அப்பா. ஹalleluya. இந்த காலையில உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமங்களை சொல்லி ஹalleluya எண்ணி முடியாதப்பா. ஹalleluya. நன்றி அப்பா. உம்முடைய நாமங்களை சொல்லி ஆண்டவரே, உம்முடைய மகத்துவங்களை சொல்லி ஆண்டவரே ஹalleluya நீர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தாவே என் தேவனே ஹalleluya. இந்த வேளையிலுமாய் கூட கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமா. அவருடைய 1000 நாமங்கள் உண்டு. எதை சொல்லி துதித்தாலும் நமக்கு விடுதலை உண்டு. ஆமென். எந்த நாமத்தை சொல்லி துதித்தாலும் ஹalleluya நமக்கு நன்மை உண்டு. ஆமென். ஹalleluya ஹalleluya. இந்த காலை வேளையில உற்சாகமாய் அவருடைய நாமங்களை சொல்லி இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah,
சொல்லி பாடிடுவே. எதை சொன்னாலும் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. கைகளை வைத்து சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. நடத்திக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்லோரிலும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. எல்லோரிலும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. ஹalleluya. கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஹalleluya. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழ்வேன். ஆமென், ஆமென். அவரை புகழ்வதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு இதுவே நேரம். ஆமென், ஹalleluya. யாரும் மௌனமா இல்லாதபடி ஹalleluya உற்சாகமே அவர் நாமத்தை சொல்லி ஹalleluya அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் அற்புதங்களை நினைத்து, அவர் செய்த அதிசயங்களை நினைத்து ஹalleluya கொஞ்ச நேரம் ஹalleluya அவர் ஆராதிக்கலாமா, துதிக்கலாமா, மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க அற்புதங்களுக்காக நன்றி, உங்கள் அதிசயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உன்னை அதிசயங்கள் காண செய்வேன், நீ அற்புதங்களை கண்டிடுவாய் என்று வாக்கு கொடுத்தீரே கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்களை ஹalleluya செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கண்ணிருந்தும் காணாமல் ஹalleluya செவிகளில் இருந்தும் கேளாமல் ஹalleluya
நாவிருந்தும் ஆண்டவரே பேசாத ஆண்டவரே அப்பா கல்லையோ மண்ணையோ நாங்கள் தொழுது கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமத்தை தொழுது கொள்ள எவனும் ஹல்லேலூயா ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. எங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எங்களுக்கு எல்லா விதமான போராட்டங்களில் இருந்தும் ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய், விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஹல்லேலூயா ஒரு முறை ஹல்லேலூயா கரங்களை உற்சாகமாய் தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீதிமான்களின் கூடாரத்திலே ஹல்லேலூயா வெற்றியின் முழக்கம் உண்டு. ஆமென். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்க ஆராதிக்க சொல்வதற்கு ஒரு ஆள் தேவையில்லை. ஆமென், ஆமென். கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்வதற்கு ஒரு ஆள் தேவையே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத ஒருவரும் இந்த சபையில் போய் இருக்க முடியாது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஹல்லேலூயா அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்து இருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா இதயத்தில் கொஞ்ச நேரம் அவரை தியானிப்போமா, அவரை ஆராதிப்போமா, அவரை துதிப்போமா, அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலையும் மாலையும் புதிய புதிய கிருபைகளால் எங்களை தாங்குகிறீரே, நன்மைகளால் முடிசூட்டுகிறீரே கர்த்தாவே என் தேவனே. அப்பா எவ்வளவு தீமையான காரியங்களை நன்மையாய் மாற்றி தந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அதிகாலை கண்களில மனுஷரோட கண்களில் தயவை உண்டாக்கினீரே கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இருதயத்தில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆமென், ஆமென், ஆமென். இந்த நிமிடம் வரை இந்த காலை வேளையில் சபையில் வந்து நாம் ஆராதிப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமென், ஆமென். ஆம்பா இந்த உலகத்தில் ஆண்டவர், இந்த பொல்லாத உலகத்தில் கர்த்தாவே எல்லா தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறீரே கர்த்தாவே என் தேவனே. உன் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா, உன் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி இருதயத்தில் எப்படி சொல்வீங்களா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, இயேசையா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, இயேசுவே உம்மை உயர்த்திடுவே, என் நேசரே உம்மை பாடிடுவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஆராதனை. ஆமாண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஆராதனை. நீரே என் தஞ்சமே, நீரே என் கோட்டையே, நீரே என் தஞ்சமே, நீரே என் கோட்டையே. துன்ப நேரம் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே. உண்மைதானே? துன்ப நேரம் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே. இதயத்தின் ஆழத்திலும் சொல்லுவோமா? உமக்கே ஆராதனை,
உமக்கே ஆராதனை. எங்க வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே உம்மை பாடிடுவேன், என் நேசரே உம்மை துதித்திடுவேன். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஆராதனை. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பதற்கு ஒரு காரணம் தேவையில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தாவே அப்பா நாங்கள் காரியங்களை நாங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்தில் எங்களை ஆண்டவரே மட்டுமாய் பாதுகாத்து வருகிற கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், நானே மெய்யான திராட்சை செடி, ஆமென், நீங்கள் கொடிகள், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள், என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆமென் ஆமென். இந்த உலகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் இல்லாம நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளாக ஹல்லேலூயா ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த பொல்லாத உலகத்துல நம்முடைய கர்த்தர் இல்லாமல் ஹல்லேலூயா நாம் அவருக்குள் இல்லாமல், அவர் நமக்குள் இல்லாமல் ஒரு கனியும் கொடுக்க முடியாது. ஆமென் ஹல்லே. நம்ம ஒன்றும் செய்ய இயலாது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உம்மை அல்லாமல் ஆண்டவரே ஒன்றும் எங்களால் செய்ய முடியாது. இந்த பாடலை பாடி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அம்மாள் அன்று எங்களால் ஒன்று செய்ய இயலாத முடியாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறீர். உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா,
நீரே எனது உயிர் துடிப்பு, உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு, உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையை ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையை ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அறிக்கை செய்வோமா? உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஹalleluya. கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவநாமத்தை மேம்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஹalleluya. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென், ஆமென், ஆமென். இந்த பூமியில நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஹalleluya, ஹalleluya, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென், ஆமென், ஹalleluya. அவரன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. எவ்வளவோ காரியங்களை பார்த்திருக்கிறோம், எப்படியெல்லாமோ நாம் வாழ்ந்திருக்கலாம். ஹalleluya. எல்லாவற்றையும் நம்மால் செய்யக்கூடிய காலங்கள் இருந்தது. ஆனாலும் ஹalleluya, அவரால் அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆமென். இந்த பொல்லாத உலகத்துல இன்றைய சூழ்நிலையில ஹalleluya, இரண்டு ராஜ்யங்கள் உண்டு. ஹalleluya. அந்தகார இருளின் ராஜ்யம் ஒன்று, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஆமென். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நாம் நாட்டப்பட்டிருக்கிற நாம் அந்த ராஜ்யத்தின் ஆண்டவர் டெரிட்டரியை விட்டு, பவுண்டரியை விட்டு வெளியே வராதபடி என்றும் அவரோடு கூட இருக்கும்படியாய், அவரையே அண்டிக் கொள்ளும்படியாய் ஹalleluya நாம் வாழும்போதுதான் ஹalleluya இறுதி பரியந்தம், மரண பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நாம் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்றால் ஹalleluya, ஹalleluya அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஹalleluya. தீங்கு நாளில் நம்மை அவரது கூடார மறைவில் ஒளித்து, நம்மை அவருடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துகிறார். ஆமென், ஆமென். தீங்கு நாள் நமக்கு வராம பார்க்கறது இல்ல. தீங்கு நாள் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நிச்சயமாகவே தீங்கு நாட்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிச்சயமாகவே உண்டு. இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் அவருடைய அன்பின்
பிடிக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும்படியா, அவருடைய கரங்களுக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும்படியாய், ஹalleluya, சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்கும்படியாய், ஹalleluya, அந்த செடியிலிருந்து நாம் ஹalleluya பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய், சக்தியை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஹalleluya, எல்லா காரியங்களையும் அந்த செடியிலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய், ஹalleluya, நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படியாய் இந்த காலை வேளையில் அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் நாங்கள் ஆண்டவரே வாழ்ந்திருக்கலாம், எங்களுடைய பலத்தை நம்பி, எங்க ஞானத்தை நம்பி, எங்க அறிவை நம்பி அப்பா, ஹalleluya, நாங்கள் ஓடி இருக்கலாம் ஆண்டவரே, ஹalleluya. ஆனால் அந்த காலை வேளையில் இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் அன்றி எங்களால் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய இயலாது கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஹalleluya. உம்மை விட்டு விலகாமல் ஆண்டவரே, ஹalleluya, உம்முடைய ராஜ்யத்தை விட்டு நாங்கள் இங்கும் அங்கும் அலையாதபடி கர்த்தாவே என் தேவனே, உம்மோடு நாங்கள் இணைந்து இருக்கும்படியாய், உங்க பாதப்படிகளை என்றென்றும் நாங்கள் முத்தம் செய்யும்படியாய் கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்தி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஹalleluya. நன்றி அப்பா, இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தாவே உமது ஆண்டவரே சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்து விடுதலையாய் உம்மை ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த நீங்க கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, ஹalleluya. 1000 நாவுகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நன்றி சொல்ல அவைகள் போதாது ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். நீர் உமது முகத்தை மறைத்த போதோ நான் கலங்கினவன் ஆனேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே, ஹalleluya. நான் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரே, உபத்திரவப்பட்ட நாட்களில் தான் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் கர்த்தாவே என் தேவனே, ஹalleluya. நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா உங்க பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வெளியேறப்பட்ட மன்னாவிற்காக நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியே கர்த்தாவே, அந்த வார்த்தைகளை கொண்டு நீ எங்களை பிழைப்பூட்டும்படியாய், எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு பிரியமாய் நீ ஏற்றுக்கொள்வீராக. நன்றி, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுமா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மீண்டுமாய் நம்முடைய கிருபையினாலே நாம் மீண்டுமாய் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் 316வது பக்கம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தராய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு நாமத்தில் மீண்டும் ஆண்டு திரு சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய ஆண்டவரை வெளியேற பெற்ற அந்த ஆராதனை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த பரலோக மன்னாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய சிங்காசனத்திலிருந்து, உம்முடைய கிருபாசனத்திலிருந்து ஆண்டவரை தகப்பனே, உம்முடைய ஆண்டவரை வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு அனுப்பும்படியாக நான் செபிக்கிறேன். அடியனை மூடி மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நான் செபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எலியா மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆமென். 3.5 வருஷம் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், மழை பொழிந்தது. அதாவது மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணாராம். மழை பெய்யும்படிக்கு ஜஸ்ட் ஜெபம் பண்ணாராம். ஆமென். மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இப்போ மழை பெய்யாமல் நிறுத்துறது கஷ்டமா, மழை வர வைக்கிறது கஷ்டமா?
இப்போ நம்ம வரைக்கும் போகிறதில்ல மழையெல்லாம். இப்போ ஆண்டவருக்கு வந்து ரெண்டுமே கஷ்டம் இல்லை. ஆமேன். ஆண்டவருக்கு வந்து எல்லாமே லேசான காரியம். ஆமேன். இப்போது நம்முடைய ஜெபங்கள் வந்து கருத்தான ஜெபமா, இல்லை அது வந்து நம்ம கடமைக்காக ஜெபிக்கிறோமா, இல்லை வந்து எப்படி ஜெபிக்கிறோன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நம்ம ஜெபங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி an effective prayer. ஆமேன். நம்ம ஜெபம் பண்ணால் வந்து ஒரு பலன் நம்மளால் பார்க்கணும். நம்முடைய நாட்களில் நம் கண்களால் பலன் பார்க்கணும். அதுதான் வந்து ஜெபம் இல்லை. ஸோ எஃபெக்டிவ் ப்ரேயர் தான் வந்து இங்கே இவர் வந்து எலியா பண்ணார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சரி, இப்போ வந்து 18ஆம் வசனத்தில் வந்து அவர் எழுதுகிறார், வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இப்போ வந்து பூமி வந்து எந்த பலனை தந்தது, எலியா வந்து எந்த சூழ்நிலையில் வந்து அவர் மழையை ஸ்டாப் பண்ணார், எந்த சூழ்நிலையில் மறுபடியும் வந்து மழை வரணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார், பூமி பலன் தந்ததுன்னு போட்டிருக்கு இல்லையா, பூமி எந்த பலனை தந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா. அப்போது இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்கே போனோம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 18. எல்லாரும் வந்து நம்முடைய வேத புஸ்தகத்தை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திற்கு திருப்பும்படியாக நான் கேட்கிறேன். எல்லா வசனங்களும் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமீன். இப்போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வந்து இந்த அதிகாரம் வந்து எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 550 BC, பிஃபோர் கிரைஸ்ட் 550 வந்து இந்த சம்பவம் வந்து நடந்தது. அப்போ தான் இது எழுதப்பட்டது. இன்றைய சூழ்நிலையிலிருந்து, இன்றைய நாளிலிருந்து நம்ம பேக்கில் பார்க்கும்பொழுது ஏறக்குறைய 2024 ஆகுது, 2574 இல்லையா. சரி, இவ்வளவு வருஷங்களுக்கு பின்பாக நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை வந்து யாக்கோபு வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து அதை ரெஃபரன்ஸாக வந்து அவர் மேற்கோள் காட்டுகிறார். அப்போது எப்பவுமே வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து நிறைய பழைய ஏற்பாட்டினுடைய மேற்கோள்கள் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் ஊழியம் செய்யும் பொழுது நிறைய காரியங்களை சங்கீதத்திலேருந்து ரெஃபர் பண்ணுறாரு, யாத்திராகமும் எண்ணாகமத்திலேருந்துலாம் ரெஃபர் பண்ணுறாரு. அப்போது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம் வந்து புதிய ஏற்பாட்டிலே அது மேற்கோள் காட்டப்படும் பொழுது அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த சம்பவம் வந்து இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். ஆமேன். அப்போது எலியா மறுபடியும் ஜெபித்த பொழுது மழை வந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார். இப்போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வந்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு வேத பகுதி என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்போது அந்த இடத்துல வந்து என்ன நடந்ததுன்றதை வந்து ஒரு சுருக்கமாக வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து செல்வோம். 18ஆம் அதிகாரத்தில் 44, 45, 46 3 வசனங்களே வாசிக்கிறேன். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போயிடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆமேன். இப்போ வந்து இந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்களை தான் நம்ம இங்கே வாசித்தோம். இப்போ வந்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாம் வந்து மழை வர்றதுக்கு முன்பாக ஆகாப் ராஜா தன் ரதத்தில் ஏறி அவன் வீட்டுக்கு போயிட்டான். எலியா வந்து கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததுனால எலியா வந்து ஆகாபுடைய ரதத்துக்கு முன்பாக ஓடி எலியாவும் போயிட்டார். இதோட வந்து இந்த சாப்டர் முடியுது. அப்போது நான் யாக்கோபு என்ன எழுதுறாருன்னா, மழை வந்தது, அப்புறம் என்ன நடந்ததா, பூமி தன் பலனை தந்தது. அப்போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் மழை வந்ததோடு முடியுது இல்லையா. அப்போ பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் எழுதுறாருன்னா, இப்போ நம்ம 18ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் அதை யோசித்து பார்க்கணும். அப்போது மழை வந்ததுக்கப்புறம், மழை வந்தால் வந்து பூமி
இது முளைக்கும் அதெல்லாம் வரும் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஆவியானவர் வந்து குறிப்பாக வந்து புதிய ஏற்பாட்டில் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால் பூமி என்ன பலனை தந்தது என்பதை வந்து நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கு வந்து அது எப்படி வந்து அது பொருந்துகிறது என்பதை வந்து நம்ம பார்க்கணும். அப்போது என்ன நம்ம வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வந்து இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வருகையின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நாட்களினுடைய நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஒரு விஷயத்தை வந்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் பேசுகிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ வந்து பைபிளில் வந்து நிறைய அதிகாரங்கள் நிறைய வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சில அதிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒன்று இல்லையா? இப்போ வந்து ஒரு சங்கீதம் அப்படின்னு சொன்ன உடனே 23ஆம் சங்கீதம்னா அது என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாம் தெரியும். 23ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம் இல்லையா, 103ஆம் சங்கீதம், 128ஆம் சங்கீதம், இதெல்லாம் வந்து அந்த சங்கீதம் அந்த பேரை சொன்ன உடனே அந்த சங்கீதம் எதை சொல்லுகிறது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நம்ம நிறைய நமக்கு தெரியும். அதை நிறையா நம்ம பாட்டாகவும் நிறைய வந்து அந்த கம்போஸ் பண்ணி நல்லா நம்ம பாடுறோம். அதேபோல் ஒவ்வொரு அதிகாரமும் வந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்தை சொல்லும் பொழுதே வந்து அதனுடைய சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சிடும். 53ஆம் அதிகாரம் ஏசாயா என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய மேசியாவுடைய பாடு மரணத்தை வந்து அந்த நாட்களிலே ஏசாயா வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எசேக்கியேல் 37 என்ன சொல்லுகிறது? ட்ரை போன் இல்லையா, உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்தது தான் 37 வருது. எசேக்கியேல் 47 என்ன சொல்லுகிறது? நீச்சல் ஆழம், முழங்கால் அளவு, கணுக்கால் அளவு. அப்போது ஒரு ஆவியானவருடைய ஒரு சத்தியத்தை வந்து அங்கே சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13 என்ன சொல்லுகிறது? அன்பே பிரதானம் இல்லையா? ஸோ இதே போல் அந்த அதிகாரத்தை சொன்ன உடனே வந்து அதனுடைய சத்தியம் என்ன என்று சொல்லி நமக்கு நிறைய அதிகாரங்கள் அந்த மாதிரி இருக்கிறது. அதே போல் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை நம்ம வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு எலியா செய்த ஒரு முக்கியமான ஒரு ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் சொல்லி நமக்கு தெரியும். சரி, இப்போ வந்து அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வந்து நாம் சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். எலியா வந்து கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின ஒரு சம்பவத்தை தான் வந்து கர்மேல் பர்வதத்திலே அவர் செய்த காரியத்தை தான் வந்து இந்த அதிகாரம் சொல்லப்படுகிறது. அப்போது ஆவியானவர் வந்து நமக்குள்ளாக வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நமக்குள்ளாக ஒரு பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். ஆமென். ஆவியானவருடைய கிரியைகள் வந்து நிறைய இருக்கிறது. அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் ஆன் அஸ், அவர் வந்து நமக்குள்ளாக ஒரு ஆண்டவருக்காக நான் எழுந்து நிற்கணும் என்கிற ஒரு பக்தி வைராக்கியத்தை வந்து ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். ஆமென். நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 17, 16, 17 வாசிப்போம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியமடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த பட்டணத்துக்குள்ளாக வரும் பொழுது அந்த பட்டணம் வந்து விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்ட உடனே ஆவியானவர் அவனுக்குள்ளாக என்ன பண்ணுறாரு? ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். உண்டு பண்ண போது அந்த நாட்களில் அங்கே இருந்த அந்த சந்தை வேலைகளில் ஜெப ஆலயங்களில் எல்லாரோடும் யாரெல்லாம் பார்க்குறானோ எல்லாரோடும் அவன் தர்க்கம் பண்ணுகிறான், ஆர்கியூ பண்ணுகிறான். கிறிஸ்துவே மேசியா என்று சொல்லி, அவரே ஆண்டவர், அவரே உண்மையான தெய்வம் என்று சொல்லி எல்லாருக்கும் போயிட்டு திருஷ்டாந்தப்படுத்துகிறான். டிபேட், இப்போலாம் நிறைய டிபேட்ஸ்லாம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி அவன் பேசுகிறான். எப்படி நடக்கிறது என்னென்றால், இது ஆவியானவர் அவனுக்குள்ளாக கொடுத்த அந்த பக்தி வைராக்கியம். இப்போ 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இதே காரியம் தான் நடக்கிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறது, அங்கே என்ன சூழ்நிலை, ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து வந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு அவர்கள் எல்லாரும் இப்போது பாகால் என்னும் அந்த விக்கிரகத்திற்கு நேராக அவர்கள் திரும்பிவிட்டார். பாகாலை வழிபடுகிறதும், பாகாலுக்கு அவர்கள் பலிபீடங்களை கட்டுகிறதும், அங்கே தங்கள் பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் பலி கொடுக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு மோசமான கிரியைகளிலே ஆகாப் என்னும் ஒரு மோசமான ராஜாவின் கீழாக அவர்களுடைய காரியம் இப்படி போய்விட்டது.
அப்போ இந்த சூழ்நிலையில் மத்தியிலே தான் ஆவியானவர் எலியாவிற்கு மேலே இறங்கி அவனுக்குள்ளாக ஒரு பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் வந்து உண்டாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம். அப்போது எலியா வந்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை போல வந்து வெறும் ஆர்கியூமெண்ட்டும் பண்ணல. எலியா வந்து ஒரு ஸ்டெப் மேலே போகிறார். ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கு வந்து நான் ப்ரூவ் பண்ணுவேன் உண்மையான ஜீவனுள்ள கர்த்தர் யார், வெறும் கல்லும் மண்ணும் யார் என்று சொல்லி லெட் அஸ் ப்ரூவ் டுடே, இன்றைக்கு நான் வந்து அதை திருஷ்டாந்தப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே எல்லாரையும் வந்து கூட்டுறான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போது எங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த 3.5 வருஷம் வந்து ஆகாப் வந்து நிறைய தீர்க்கதரிசிகளை யேசபேலினுடைய அட்வைஸ் பிரகாரம் நிறைய தீர்க்கதரிசிகளை அவன் கொலை செய்து விட்டான். அப்போது எலியாவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவன் முக்கியமாக தேடுறது யாருன்னு சொன்னால் எலியாவை வந்து முதலாவது தேடி அவனை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டான். அப்போ இந்த நேரத்தில் தான் வந்து எலியா ஆவியிலே வைராக்கியம் கொண்டு தன்னை ஆகாபுக்கு முன்பாக போய் நிறுத்துக்கிறான். ஆண்டவர் சொன்னால், நீ உன்னை ஆகாபுக்கு நீ காண்பி என்று சொன்னதுனால ஆகாப் ராஜாவுக்கு போய் முன்பாக தைரியமாய் போய் நிற்கிறான். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஆவியானவருடைய அந்த பக்தி வைராக்கியம் உள்ள இறங்கின உடனே என் ஆண்டவருக்காய் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்போது இவ்வளோ வருஷமாக வந்து ஒரு இராணுவமே வந்து எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறது, யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஆமேன். அப்போ வந்து எலியா போயிட்டு அவனே வாலண்டரியாக போயிட்டு ராஜா முன்னாடி வர ராஜா வந்து தேடிட்டு இருக்கான். எல்லாம் இந்த தேசம் ஃபுல்லாக எல்லாம் தேடுறாங்க. அப்போது எதிர்க்க ரதம் வருகிறது, ராஜா வரான், முன்னாடி போயிட்டு எலியா நிற்கிறார். எலியாவை பார்த்த உடனே ஆகாப் சொல்லுகிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லி கேட்குறான். நீ தானே கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாய் இஸ்ரவேலை. அப்போ எலியாவினுடைய பதில் என்ன? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறது நான் அல்ல, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறது நீ தான். ராஜாவுக்கு முன்பாக சொல்கிறான், நீ இஸ்ரவேலை வந்து ஜீவனுள்ள தேவனை வழிபட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை வந்து பாகால்களுக்கு நேராக விக்கிரங்களுக்கு நேராக அவர்களை திருப்பி விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது நீதான் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் வந்து எலியாவின் ஆவி வந்து யார் மேலே இருந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். யோவான் ஸ்நானன் மேலே இருந்தது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எலியா வந்தாயிற்று என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோவானை பற்றி சொன்னார். அப்போது யோவான் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏரோது ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று, நீ செய்கிற தவறு, நீ செய்து கொண்டிருக்கிறது தவறு என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பாக போய் சொன்னான். இதுதான் பக்தி வைராக்கியம் என்பது. அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள், யூ ஷால் ரிசீவ் பவர். எதற்கு? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இது வந்து இந்த சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். எங்கே வேணாலும் சாட்சியாக இருக்கலாம். சபையில் எழுந்து நின்று சாட்சி சொல்கிறது ஒரு சாட்சி இல்லையா? நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில், அங்கெல்லாம் வந்து அந்நிய ஜனங்கள் மத்தியில் வந்து நான் கிறிஸ்தவன், இந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறது ஒரு சாட்சி. இதனுடைய ஆழம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆண்டவர் வந்து ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். அங்கே வந்து நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி நீங்கள் திருஷ்டாந்தப்படுத்துவேன். அதுவும் வந்து ஒரு சாட்சி. எலியாவை ஆகாபுக்கு முன்பாக போய் கொண்டு போய் நிறுத்தினார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலை இங்கே கொண்டு போய் நிறுத்தினார். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று சொல்கிறான், சாட்சி சொல்கிறான். அதன் பிறகு ரோம அரசனாகிய சீசருக்கு முன்பாக, ராயனுக்கு முன்பாக வந்து நீ போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுலை தெரிந்து கொள்ளும் போதே அதான் சொல்கிறார், இவன் ராஜாக்களுக்கு முன்பாக போய் என்னை குறித்து சாட்சி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன். அப்போது ஆண்டவருடைய ஆவியானவர் வரும் பொழுது நமக்குள்ளாக பக்தி வைராக்கியம் வந்து ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது யோவான் வந்து தலையே போனாலும் பரவாயில்லை, நீ பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லி நிற்கிற ஒரு போல்டாக போய் நிற்கிற ஒரு வைராக்கியத்தை தான் வந்து ஆவியானவர் செய்கிறார். ஆண்டவருடைய வருகையின் கடைசி நாட்களில் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். சரி, இப்போ வந்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வந்து நமக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, வானத்திலிருந்து அக்கினி எங்கே இறங்கினது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த ராஜாவின் தலைமையில் அவர்கள் எல்லாம் விக்கிரகங்களை எல்லாம் பின்பற்றி அவர்கள் போன பொழுது எலியா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிவிடுவோம், எனக்கு ஒரு சேலஞ்சு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு.
20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அங்கே தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது ஏலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஆமென். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஓகே, அப்போது இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள், பாகால் தீர்க்கதரிசிகள், யாகாப் ராஜா எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தி இன்றைக்கு வந்து நான் திருஷ்டாந்தப்படுத்துகிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் கேட்குறான், நீங்கள் எந்த மட்டும் வந்து குந்தி குந்தி நடப்பீர்கள்? கொஞ்ச நேரம் அங்கே, கொஞ்ச நேரம் இங்கே, அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் நடக்கிற இந்த சூழ்நிலை வந்து எவ்வளவு நாளைக்கு போகும்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு? இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபையில் வந்து சொல்லும்போது, லவோதிக்கேயா சபையில், நீங்கள் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறீர்கள். அப்போ வந்து புதிய ஏற்பாட்டில் ஆண்டோடைய வருகை நாட்களிலே வந்து இந்த அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் இதைத்தான் பேசுகிறது என்பது நமக்கு தெரிகிறது. அப்போ ஜனங்கள் அன்றைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. அனலுமின்றி குளிருமின்றி எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்கு. இல்லைன்னு சொல்லி நீ தைரியமாக சொல்கிற அப்படின்னா போயிடு. ஏன் இங்கேயும் அங்கேயும் இருக்கிற? அதுக்கு ஜனங்க வந்து ஏதாவது பதில் சொல்லணும்ல. ஜனங்கள் என்ன சொன்னாங்களா? அதற்கு அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. அப்படியே வர்றது, அப்படியே இருக்கிறது, அப்படியே போகிறது. இதுதான் வந்து அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற ஒரு விஷயம். இவங்களை அனலாக்கணுன்னா என்ன பண்ணணும்? ஃபயரை இறக்கணும் கீழே. ஆமேன். ஃபயரை இறக்குனா தான் இவங்க வந்து புரியும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து இந்த எலியா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இது யாரை பார்த்து கேட்குறாருன்றது தான் ரொம்ப வேதனையான விஷயம். நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யார் இவங்க? இவங்க வந்து அந்நிய ஜனங்கள் இல்லை. ஒரு அந்நிய ஜனத்திலிருந்து மத்தியில் போயிட்டு எங்கள் ஆண்டவர் தான் கர்த்தர், நீங்கள் பாருங்கள், ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னா அது வேறு விஷயம். செங்கடலை பிளந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இவர்களை வந்து பல அற்புதங்களை செய்து 40 வருஷம் வனாந்திரத்திலே அவர்களை வழிநடத்தி வந்து அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினால் அவளோடு கூட இருந்த வழிநடத்தி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் தான் தெய்வம்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை எலியாவுக்கு. இது எவ்வளோ வந்து ஒரு மோசமான ஒரு பரிதாபமான நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த நாட்களில் நடக்குதா இல்லையா? இந்த நாட்களில் கிறிஸ்தவங்க அப்படி இருக்கிறாங்களா இல்லையா? கடைசி நாட்களில் நீங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் நீங்கள் எல்லாம் போயிட்டு பாருங்கள். நான் ஒரு ஷார்ட் ட்ரிப்பு வந்து நாங்கள் கனடாவுக்கும் யூஎஸ்க்கும் போயிட்டு வந்தோம். அவ்வளவு கேவலமாக இருக்கிறது. விக்கிரகங்களினாலும் ஆடம்பரங்களினாலும் ஓரின சேர்க்கை கூட்டங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், அவங்களுடைய அட்டகாசங்களினாலும் இந்த உலகம் நிறைந்து கிடக்கிறது. ஒரு காலத்தில் வந்து வைராக்கியமாக அங்கேருந்து மிஷினரிகளாம் அங்கேருந்து வந்தாங்க. வந்துட்டு நம்ம தேசத்துக்காக வந்தாங்க. இன்றைக்கு அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஆண்டோட பிள்ளைகள் வந்து போயிட்டு இன்றைக்கி நம்ம ஆண்டவர் தான் ஏன் கடவுள்னு சொல்லி மறுபடியும் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆமேன். சரி, இப்போ வந்து கடைசி நாட்கள் இப்படி தான் இருக்கும்ன்றதை வந்து அன்றைக்கு வந்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களே வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவராயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவைகளை நீ விட்டு விலகு. ஆமேன். உலகம் இப்படி தான் இருக்கு இல்லையா? இப்படிப்பட்டவரெல்லாம் விட்டு விலகணும்னா நம்ம வந்து உலகத்தை விட்டு விலகி போகணும். அப்படி வந்து பழகி, அப்படி வந்து பெருகி போய் பாவம் வந்து இந்த உலகத்தில் கிடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். சரி, இப்போ வந்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு நாம் போவோம். இப்போ வந்து ஃபைனலாக வந்து எப்படி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எலியா சொல்கிறாருன்னா, அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம்.
சேலஞ்ச் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது அதற்கு ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இது நல்ல விஷயம், ஓகே, இது பண்ணால் ஓகே, அக்கினி யார் இறக்குறாங்களோ அவங்க தான் கடவுள்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களும் ஒத்துக்கிட்டாங்க, பாகால் தீர்க்கதரிசிகளும் ஒத்துக்கிட்டாங்க. ஆகாப் ராஜாவும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணதுக்கப்புறம், இது நம்ம நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும், நான் வந்து டீட்டெயிலாக போக விரும்பலை. அப்போது ஃபஸ்ட்டு வந்து பாகால் தீர்க்கதரிசிகள் நீங்கள்லாம் வந்து கூப்பிடுங்க அப்படின்னும் போது அவங்க காலையிலேருந்து மாலை வரை அவங்க கூப்பிட்றாங்க, தங்களை வருத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாகால் வந்து அந்த தெய்வம் வந்து வரல இல்லையா, இருந்தால் தானே அவர் வரல அவர். அப்போ கடைசியாக வந்து எலியா தீர்க்கதரிசி போய் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண உடனே, ஆண்டவரே நீங்கள் வந்து ஜீவனுள்ள தேவன் என்பதை நீ இப்போ காண்பீங்க, நான் உமது அடியான் என்பதையும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் இப்பொழுது நீங்கள் சொல்லி தான் நான் இதெல்லாம் செய்கிறேன்றதை வந்து ஜனங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண உடனே என்ன நடந்தது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, பலிபீடத்தை பட்சித்து போட்டது, பலியை பட்சித்து போட்டது, தண்ணீரை எல்லாவற்றையும் வந்து அது பட்சித்து போட்டது என்று சொல்லி இந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 39ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமீன். அப்போது ஜனங்கள் இதை கண்ட உடனே நாங்கள் அக்ரி பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து அக்கினி இறங்கின உடனே ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் முழக்கமிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்குற பொழுது அந்த ரிசல்ட் என்ன, என் ரிசல்ட் என்ன, இதை தான் வந்து யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு 5:18 வாசிக்கிறோம், மழை பொழிந்தது. இங்கே வந்து அக்கினி வந்து மழை போல பொழிந்தது. இப்போ மழை பொழிந்தது, என்ன நடந்தது? பூமி தன் பலனை தந்தது. அப்போ ஆவியானவர் வந்து இறங்கினார்னா என்ன பலனை கொடுப்பார் என்றதுடைய ரிசல்ட் தான் 39ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிட்டார்கள். ஆமேன். அப்போது ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் போன ஜனங்கள் இப்பொழுது கர்த்தரே தெய்வம், நாங்கள் உண்மையாய் கர்த்தரை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் வந்து பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே நடந்தது. பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் அக்கினியாய் ஆண்டவர் வந்து இறங்கின பொழுது அங்கே வந்து யூத ஜனங்களும் இருந்தாங்க, யூதர் அல்லாதவர்களும் இருந்தாங்க. அவர் எல்லாரும் பார்த்த பொழுது அன்றைய நிலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அங்கே வந்து பேதுரு மெசேஜ் கொடுக்குறாரு. அன்றைய தினம் என்ன நடந்தது? எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் வந்து அன்றைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி. இப்போ இதுதான் வந்து ரிசல்ட்டு. இதைத்தான் ஆவியானவர் வந்து யாக்கோபு 5:18 எழுதுகிறார், பூமி தன் பலனை கொடுக்கும். ஆவியானவர் அக்கினியாக இறங்குற பொழுது, மழையை போல் ஆவியானவர் இறங்கின பொழுது பூமி தன் பலனை கொடுக்கும். பின்மாற்றமாய் போன்ற ஜனங்கள் வந்து அங்கே திரும்புவார்கள் ஆண்டவரிடத்திற்கு. புதிதாய் ஆண்டவரை பார்க்கிறவர்கள், ஆண்டவருடைய அக்கினியை பார்க்கிறவர்கள் வந்து தங்களை ஒப்பு கொடுப்பார்கள் என்று என்பதைத்தான் வந்து அவர் தந்து பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, அக்கினி இறங்குற பொழுது, மழையாய் ஆவியான இறங்குற பொழுது பலன் கொடுக்கும் என்று சொல்லி நாம் வந்து யாக்கோபு எழுதினதை வந்து நாம் பார்க்குறோம். சரி, அப்போது எலியாவின் நாட்களிலே ஊற்றப்பட்டது வந்து முன்மாறி மழை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் புதிய ஏற்பாட்டில் ஊற்றப்படுகிற வந்து பின்மாறி மழை. அப்போ முன்மாறி மழை ஊற்றப்படும் பொழுது பின்மாற்றமாய் போனவர்கள் எல்லாம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த பின்மாறி மழை ஊற்றப்படும் பொழுது தேவனை அறியாத அந்நிய ஜனங்கள் எல்லாரும் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. இதைத்தான் வந்து ஆவியானவர் இதுதான் திஸ் இஸ் த நீட் ஆஃப் த ஹவர். இதுதான் வந்து இந்த கடைசி நாட்களிலே தேவைப்படுகிற ஒரு, வந்து காஸ்பல் ப்ரீச் பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம், இதெல்லாம் வந்து கடைசியில் வந்து ஜனங்கள் வந்து ஒரு திரள் கூட்டமாக வரணும்னா அக்கினி இறங்கி ஆக வேண்டும். ஆமேன். ஸோ இதுதான் வந்து நாம் இந்த நாளில் நாம் பார்த்துக்கொள்ளுது. அப்போ வந்து சபையில் வந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த நாட்களில் இந்த 2 குரூப்பும் இருக்கிறாங்க. ஆண்டவரை ஒரு காலத்தில் உத்தமமாக பின்பற்றினவர்கள், ஆண்டவரே தெய்வம் என்று சொல்லி வணங்கினவர்கள், இன்றைக்கு வந்து அனலும் இன்றி குளிரும் என்று இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. புதிதாய் வந்தவர்கள், இன்னும் வந்து ஆண்டவர் யாருன்னு தெரியாதவர்கள் குரூப்பும் வந்து இன்றைக்கு செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது, காஸ்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த 2 பேரும் வந்து ஆண்டவரே தெய்வம் என்று சொல்லி வரணும் அப்படின்றது தான் வந்து ஆவியானவருடைய காரியம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சரி, இப்போ அதற்கு என்ன தேவை, இன்றைய நாளிலே அதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எலியாவின் ஜெபம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. எலியா எப்படி ஜெபம் பண்ணார் நம்ம பார்ப்போம். 42, 43, 44 வாசிங்க.
ஆகாப் போஜனம் பண்ண போனான். ம் பின்பு எலிவா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ஆமேன். அப்போது எலியா வந்து அக்கினி இறக்குனாருன்னு சொன்னால் அவன் ஜெபம் பண்ணார், அக்கினி இறங்கினது. அதுக்கடுத்து இப்போ வந்து மழையை கொண்டு வரணும் இல்லையா? அப்போது மழை வந்து சாதாரணமாக வரல, அக்கினி சாதாரணமாக வந்துச்சு, மழை சாதாரணமாக வரல. ஆமேன். அப்போது மழையை வருவிப்பதற்கு எலியா வந்து எப்படி ஜெபம் பண்ணாராம்? ஹி காஸ்ட் ஹிம்செல்ஃப் டவுன், முகம் குப்புறமாய் விழுந்து தன்னுடைய முகம் வந்து இந்த 2 என்ன போட்டிருக்கு, 2 முழங்கால்கள் பிட்வீன் த 2 knees. அப்போ 2 முழங்காலுக்கு இடையே தன்னுடைய முகம் பணிகிற வரைக்கும் வந்து அவன் குனிந்து அவன் ஜெபம் பண்ணினான். ஆமேன். இந்த மாதிரியான வேதத்தில் வந்து இந்த போஸ்டர் ஆஃப் ப்ரேயர்ஸ் நிறைய இருக்கிறது இல்லையா? கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணாங்க, முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணாங்க, இப்படி நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான போஸ்டர் வந்து யாருமே இது மாதிரி பண்ணதில்லை. முகங்குப்புற விழுந்தெல்லாம் ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்போது இதை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இது எதை சொல்லுகிறது அப்படின்னா, we need an unprecedented prayer like Elijah. இதற்கு முன்பு இது வரைக்கும் ஜெபிக்க இது மாதிரியான ஒரு ஜெபம் நடந்ததே இல்லை சார். அப்படிப்பட்ட ஜெபங்கள் இன்றைக்கு நமக்கு தேவை. இந்த கடைசி நாட்களில் இந்த அந்த சூழ்நிலையில் அங்கே வந்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதை போன்ற வறட்சி, அதை போன்ற பஞ்சம், அதை போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இன்றைய கடைசி நாட்களிலே காலகட்டத்தில் இருக்கோம். இப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், எலியாவினுடைய ஜெபம் வேண்டும். எலியாவை போன்ற ஒரு, இதற்கு முன்பு அதை போல் வந்து யாரும் ஜெபித்ததில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து நாம் ஜெபிக்கணும். நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம், செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கிறோம், வியாழக்கிழமை ஜெபிக்கிறோம், வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜெபத்தில் நம்மளாம் ஜெபிக்கிறோம். இதுக்கு மேலே என்ன சார் பண்ணுறது? ஜெபிச்சுட்டு தானே இருக்கிறோம். உள்ளங்கை மேகம் தெரியணும், ஒன்றும் தெரியவே இல்லை இல்லையா? செவ்வாய்க்கிழமை ஜெபம்லாம் வந்து நடக்கிறது, எப்படி நடக்கிறதுன்னு எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆன்லைனில் நடக்கும்பொழுது 10 பேர் வந்து வழக்கமாக இருக்கிற 10 பேர் வராங்க. அந்த வழக்கமாக வர்றதில் வந்து வழக்கமாக ஜெபிக்கிறது வந்து 6 பேர். மோஸ்ட்லி 6 ஜெபக்குறிப்பு இருக்கும், 6-7 ஜெபக்குறிப்பு. வழக்கமாக ஜெபிக்கிறவங்க வந்து 6-7 பேர் தான். மீதி பேர் வந்து கலந்துக்கிறாங்க. ஓகே, கலந்துக்கிற வரைக்கும் சந்தோஷம். இப்படி தான் வந்து ஜெபம் போயிட்டுருக்கு. எலியா எப்படி ஜெபம் பண்ணான்னு தெரியுங்களா? அந்த கர்மேல் பர்வதத்தின் உச்சியில் போயிட்டு சமுத்திரம், அந்த உச்சியில் போய் நின்று பார்க்கும்போது சமுத்திரம் தெரியணும். அந்த சமுத்திரத்தில் இருந்தால் மேகம் எழும்பி வரணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்தான் க்ளவுடு வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த சமுத்திரம் தெரியுறவங்க உச்சிக்கு மேலே போயிட்டு ஏறி தன் முழங்கால்கள் 2க்கு நடுவிலே தன் முகம் குனிகிற வரைக்கும் குனிந்து அப்படி ஜெபிச்சான். அப்போ நம்ம ஜெபத்தை கொஞ்சம் மாற்றணும். ஆமென். இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து எலியா இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களை தான் வந்து இந்த நாட்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் வறட்சி, பஞ்சம், ஜனங்கள் நிர்விசாரமாய் போய்கொண்டு இருக்கிற காரியம். இப்போ நம்ம வந்து வர வைக்கணும், அக்கினியை வர வைக்கணும் என்றால் எலியாவை போல் அக்கினி இறங்குங்க அப்படின்னா எலியாவை போன்ற ஜெபம் நமக்கு வேண்டும். இது வரைக்கும் ஜெபித்திராத ஜெபங்கள் வந்து நமக்கு தேவை என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போது இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முழுவதும் வந்து நாம் பார்க்கும் பொழுது இது எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய அவுட் போரிங்கை குறித்து தான் வந்து இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதும் பேசுகிறது. வசனத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் போகிறேன். 41ஆம் வசனம். 41ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, த சவுண்ட் ஆஃப் அபண்டன்ஸ், பெரு மழையினுடைய இரைச்சல், இந்த சவுண்டு. இப்போ இந்த சவுண்டு வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். 2 பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2:2 நான் வாசிக்கிறோம். அங்கே என்ன கேட்டதுன்னா, பலத்த காற்று அடிக்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்போ இந்த சவுண்ட் சிக்னிஃபைஸ் த ஹோலி ஸ்பிரிட். சரிங்களா? இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி முக்கியப்படுத்துகிறது என்பதை அந்த வெறும் வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். அடுத்து
1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வந்து 12ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 19 பூமி அதிர்ச்சிக்கு பின் 12. உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினியின் பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமீன். அப்போ ஆண்டவர் வந்து பெருவெல்ல இரைச்சல் போன்ற சத்தமாகவும் இறங்கி வருவார், அமர்ந்த மெல்லிய சத்தமாகவும் இறங்கி வருவார். ஆமீன். அப்போ தேசம் வந்து விக்கிரகங்களால் நிறைந்து, தேசம் வந்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வந்து ஒரு பெருவெல்ல சத்தத்தை போல் ஆண்டவர் இறங்குவார். ஒரு ஊழியக்காரன் வந்து அவன் சோர்ந்து போய் அவன் தனிமையில் இருக்கிற பொழுது ஒரு மெல்லிய சத்தத்தோடு கூட ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற பொழுது நம்முடைய செவிகள் வந்து திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து 41ஆம் வசனத்தில் பெருமழை என்று சொல்ல போட்டிருக்கிறது. abundance of rain. பெருமழை என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே நான் வருஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, அப்போது அந்த மழை என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 44ஆம் வசனம், 44ஆம் வசனத்தில் ஒரு மேகம் வந்து எழும்பினது சொல்லி இங்கே நாம் பார்க்குறோம். 18ஆம் அதிகாரம் 44. அப்போ அந்த மேகம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது என்பது வேதம் முழுவதும் வந்து நம்ம நிறைய இடத்துல நாம் பார்க்குறோம். 45ஆம் வசனத்தில் பலத்த காற்று என்று சொல்லி, அங்கே காற்று என்று சொல்லி நம்ம 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ சில 2:2 வந்து அந்த பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் வந்து அங்கே பெந்தெகோஸ்து நாளிலே உண்டானது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். 45ஆம் வசனத்தில் there was a great rain அப்படின்னு பார்க்குறோம். பெருமழை அங்கே பொழிந்தது சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது இன்றைய நாளில் வந்து இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் இன்றைய நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திற்கு எக்ஸாக்டாக அது அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ எலியாவின் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பஞ்சத்தின் நாட்கள், மகா வறட்சிக்கான சூழ்நிலையில் மத்தியிலே நாம் இங்கே இருக்கிறோம் சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ இந்த பஞ்சத்தின் நாட்களிலே கர்த்தர் எலியாவை போஷித்தார். ஆமேன். எலியாவை பராமரித்த அந்த விதவையும் போஷித்தார். ஆமேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் பாதுகாத்தார். ஆமேன். அப்போது இந்த நேரத்தில் வந்து எலியா வந்து மழையை வரவழைத்ததை போல ஒரு எலியாவின் ஜெபம் நமக்கு தேவை. இந்த வறட்சியான இந்த சூழ்நிலைகள் மத்தியில் இதை போக்குறதுக்கு என்ன அப்படின்னா, எலியா ஜெபித்தது போன்ற ஒரு ஜெபம் நமக்கு இன்றைக்கு தேவை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். ஆமேன். நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். 3 வருஷங்களுக்கு பின்பு பஞ்சம் வந்து முடிய போகிறது. இப்போ மழை வருகிற நேரம், நான் தேசத்தின் மேலே மழையை வர பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ வந்து மழை தானாக வரல, எலியா ஜெபித்ததை போன்ற ஒரு ஜெபித்ததுனால தான் வந்து மழை அன்றைய நாளில் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ வந்து இன்றைக்கு தேவை வந்து இந்த ரெயின் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டோட ரெயின் வந்து ஒரு மழையை போல, ஒரு அக்னியை போல, ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல இந்த நாளில் நாம் பரிசுத்த ஆவியானுடைய அவுட் போரிங்காக இந்த வேலையில் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, வறட்சிகள் நீங்கும். அங்கே யாக்கோபு 5:18 நான் வாசித்த பொழுது, பூமி மேலே மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி. என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்து யோவேல் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து நான் முடிக்கலாம். இந்த வசனத்தை நான் வந்து எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யோவேல் 2:21-22 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1060ஆம் பக்கம், 61ஆம் பக்கம், 21-22 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் ரெடியா? யோவேல் 2:21-22. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதிருங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காக்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். ஆமேன். இதைத்தான் யாக்கோபு எழுதுகிறார், பூமியின் மேலே மழை பெய்யும், பூமி தன் பலனை தரும்.
அல்லேலூயா. நம்முடைய வறட்சிகள் நீங்கி நம்முடைய செழிப்புகள் திரும்பவும் வருவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய மழை 18ஆம் அதிகாரம் 1 வசனம், நான் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணுவேன். வருஷிக்க பண்ணும் பொழுது பூமி தன் பலனை கொடுக்கும், பயப்படாதிருங்கள். மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் தன்னுடைய பலனை தரும். அல்லேலூயா. கண்களை மூடி இந்த வசனத்தை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எலியாவின் நாட்களிலே ஹல்லேலூயா தகப்பனே இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே ஹல்லேலூயா இந்த நாளிலே அப்பா தகப்பனே இந்த வறட்சிகள் நீங்கும்படியாய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே தகப்பனே இந்த பஞ்ச நாட்கள் நீங்கும்படியாய் தகப்பனே பரிசுத்த ஆவியானுடைய மழைக்காக தகப்பனே நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் அதற்காக எலியா ஜெபித்ததை போல இதற்கு முன்பு ஜெபித்தது போல இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் செபிக்கிற ஒரு ஆண்டவர் ஒரு செப ஆவி எங்கள் மேலே நீங்கள் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பின்மாற்றமாய் போனவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிடும்படியாய் புதிதான ஆத்துமாக்கள் ஆண்டவரை கொள்ளை பொருளாய் பெருகும்படியாய் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் செப வாழ்க்கை ஆண்டவர் நீர் ஊன்ற கட்டும்படியாய் செபிக்கிறோம். எலியா அந்த பலிபீடத்தை அவன் செப்பனிட்டதை போல ஆண்டவரே எங்களுடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவரை மோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் திரும்பமாய் கட்டி எழுப்பும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக என்று சமுத்திரம் நாங்கள் செபிக்கிறோம். இது மாத்திரமே மகிமைப்படுவீராக. துதி கன மகிமையில் நமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.